மல்டி ஜிஎஸ்டி ரேட் கேல்குலேஷன் பார்க்கலாம். மல்டி ஜிஎஸ்டி இஸ் நத்திங் பட் இப்போ சிங்கிள் ஜிஎஸ்டி அப்படின்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரே ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் இருந்தால் அது சிங்கிள் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தட் மீன் காமன் ஜிஎஸ்டி. மல்டி ஜிஎஸ்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஐட்டமாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ ஷாம்பு, கம்ப்யூட்டர், ஃபர்னிச்சர், ஸோ எலக்ட்ரானிக் பொருள், எலக்ட்ரிக்கல் ஸ்பேர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு டேக்ஸ் வேரி ஆகும் இல்லையா? அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மல்டி டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ நாள் நம்ம வந்து சிங்கிள் டேக்ஸ் ரிலேட்டடாக தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மல்டி டேக்ஸ். ஓகே, local purchase of items from Ganapati Enterprise, who is a GST registered dealer. Invoice number G025. Charged GST பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வேண்டுறோம் எவ்வளோ ஜிஎஸ்டி 18%. சூயிங் மிஷின் வேண்டுறோம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12%. ஹனி 5%. வேக்யூம் கிளீனர் 28%. ஸோ 4 ஐட்டத்துக்கும் 4 different types of GST உங்களுக்கு applicable ஆகுது. ஓகே, ஸோ என்னென்ன ஐட்டம்? ஆப்பிள் ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் அண்ட் சூயிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சூயிங் மிஷின் தென் ஹனி பார்த்தீங்கன்னா டாபர் ஹனி 500 கிராம், தென் வேக்யூம் கிளீனர், ட்ரை வெட் வேக்யூம் கிளீனர், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் 10 பீசஸ், மிஷினில் நம்பர்ஸில், தென் ஹனியில் பாட்டில், வேக்யூம் கிளீனர் வந்து பீசஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டி யூனிட்டும் இருக்குது, மல்டி ஜிஎஸ்டியும் இருக்குது, மல்டி டைப் ஆஃப் ஐட்டம். Local purchased of items from Ganapati Enterprise, who is a GST registered dealer. Invoice number G025. Charged GST ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேக்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் பீசஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ்? 18%. செகண்ட் சூயிங் மிஷின், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சூயிங் மிஷின் நம்பரில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, 12% உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஹனி, டாபர் ஹனி 500 கிராம் பாட்டிலில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, 5% டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகுது. லாஸ்ட் ஒன் வேக்யூம் கிளீனர், ட்ரை வெட் வேக்யூம் கிளீனர் 10 பீசஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இதுக்கு 28% அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டி டேக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ மல்டி டேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் லெட்ஜர், செகண்ட் வந்து கணபதி என்டர்பிரைஸ், தென் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஜிஎஸ்டி கேல்குலேஷன் நம்ம வைக்கணும். ஓகே, ஸோ ஜிஎஸ்டி அட் 18%, ஜிஎஸ்டி அட் 12%, ஜிஎஸ்டி அட் 5%, ஜிஎஸ்டி அட் 28%. இந்த மெத்தடில் நம்ம வந்து பண்ணணும். ஓகே, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி மெத்தடில். ஸோ நான் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக புரியும். மல்டி ஜிஎஸ்டி டேலி பிரேம்ன்ற நேமில் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா F11 போயிருங்க. அதில் எனாபிள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ க்ரியேட் போயிட்டு நீங்கள் லெட்ஜர் கொடுக்குறீங்க, பர்ச்சேஸ் அண்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ். இந்த இடத்துல ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இஸ் அப்ளிகபிள். இந்த இடத்துல நம்ம ஜிஎஸ்டியில் கொடுக்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த பர்சன்டேஜ் மட்டும்தான் அதில் ஆட் ஆகும். ஸோ இதனால் காமனாக நான் என்ன பண்ணலை, ஃபிக்ஸ் பண்ணலை. நம்ம ஐட்டம் ஒவ்வொரு ஐட்டம் போடும்போதும் செப்பரேட்டாக நம்ம அந்த இடத்துல ஜிஎஸ்டி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதில் நோ கொடுத்துட்டு கூட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கணபதி என்டர்பிரைஸ். ஓகே, இவங்க நம்மளுடைய சப்ளையர். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் சிஜிஎஸ்டி அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் சிஜிஎஸ்டி கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ இன்புட் சிஜிஎஸ்டி at 9% under duties and taxes, type of duty GST, central tax. இந்த இடத்துல நம்ம 9 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, 9 கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ சாரி, பிஃபோர் என்ன க்ரியேட் பண்ணேன்னு பார்த்துடலாம். வவுச்சர் இன்புட் சிஜிஎஸ்டி தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? input SGST
at 9%. Under duties and taxes, type of duty GST, state tax 9%. Control A கொடுத்து சேவ் பண்ணிருங்க. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12% இல்லையா? ஸோ அப்போ அதே மாதிரி இன்புட் சிஜிஎஸ்டி at 12 சொல்லும்போது 6% வரும். CGST 6, SGST 6. Under duties and taxes, type of duty, central tax 6%, control A save. அதே மாதிரி input SGST at 6%. Under duties and taxes, type of duty GST, இந்த இடத்துல state tax 6% கொடுத்து control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5%க்கு ஸோ இன்புட் சிஜிஎஸ்டி 2.5 at 2.5%. அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் டைப் ஆஃப் டியூட்டி ஜிஎஸ்டி இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும் சென்ட்ரல் டேக்ஸ் அண்ட் 2.5 டைப் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்புட் SGST at 2.5%. Under duties and taxes, type of duty GST, இந்த இடத்துல ஸ்டேட் டேக்ஸ்ன்னு டைப் பண்ணி அதே மாதிரி 2.5% நீங்கள் போடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 28க்கு இல்லையா, அப்போ 14 வரும். ஸோ இன்புட் CGST at 14%. ஏன்னா டோட்டல் 28, CGST 14, SGST 14. Duties and taxes, GST, central tax 14%. Control A கொடுத்து சேவ் பண்ணிருங்க. அதே மாதிரி input SGST at 14%. Under duties and taxes, type of duty GST, then இங்கே பார்த்தீங்கன்னா state tax இந்த இடத்துல 14 கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அண்ட் லெட்ஜர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஆல்டரில் போய் பார்த்தீங்கன்னா லெட்ஜரில் உங்களுக்கு எல்லா டேக்ஸ் ரிலேட்டடாக காமிக்கும். கணபதி என்டர்பிரைஸ் நம்மளுடைய சப்ளையர் இதெல்லாம் நம்மளுடைய டேக்ஸ் ப்ளஸ் பர்ச்சேஸ் வவுச்சர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ க்ரியேட்டில் போயிருங்க. இதில் ஸ்டாக் குரூப் செலக்ட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ஸ்டாக் குரூப்பில் நான் என்ன கொடுத்துருக்கேன், மொபைல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, மொபைல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆடட் ஏஸ் கொடுத்துருங்க. ஜிஎஸ்டி இங்கே தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். டாக்ஸபிள் கொடுத்துருங்க. எவ்வளோ பர்சன்டேஜ், 18% ஃபார் மொபைல். செகண்ட் ஷோயிங் மெஷின் இல்லையா? ஸோ ஷோயிங் machine, should quantities added, yes. GST taxable every percentage 12%. Okay, yeah. Third one, honey GST taxable 5%. Save it. Last one, vacuum cleaner. Under GST S கொடுக்குறீங்க, taxable எவ்வளோ பர்சன்டேஜ், 28%. ஸோ இப்போ நம்ம குரூப் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஐட்டம் போட போகிறோம். அதே அதில் ஸ்டாக் ஐட்டம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆப்பிள் ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ். ஆப்பிள் ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் அண்டர் மொபைல். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம பீசஸில் வேண்டுறோம் இல்லையா? ஸோ Alt C கொடுத்து PCS கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம GSTS கொடுத்துட்டு ஆன் ஐட்டம் வேல்யூ ஆர் ஆன் வேல்யூன்னு கேட்குது. ஸோ நம்ம ஐட்டம் ரேட் கொடுக்கலாம், ஆன் வேல்யூ கொடுத்துருங்க. இதில் டேக்ஸபிள் கொடுத்துட்டு அதில் வந்து 18 அப்படின்னா 18 டைப் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து குரூப்பில் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுக்கல. ஓகே, நோ கொடுத்துட்டு கூட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் sewing மிஷின். ஓகே, sewing machine under sewing machine. Then இது வந்து எப்படி வேண்டுறாங்க, நாஸ் நம்பர்ஸ். ஸோ Alt C கொடுக்குறீங்க, நாஸ்
numbers invoice nas control A கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க ஓகே இப்போ நம்ம applicable no goods ன்னு செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறோம் third one பாத்தீங்கன்னா Dabur honey 500 gram okay Dabur honey 500 gram under honey இது பாத்தீங்கன்னா பாட்டில்ல purchase பண்றாங்க so all to see கொடுத்து BTL கொடுக்கிறேன் BOTTL bottles so BTL BT okay இருக்கு okay so இப்போ சேவ் பண்ணிருங்க control A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் okay last one dry wet vacuum cleaner okay dry wet vacuum cleaner under vacuum cleaner இதுவும் பாத்தீங்கன்னா பீசஸ்ல purchase பண்றாங்க சோ நம்ம பீசஸ் ன்னு செலக்ட் பண்ணிட்டு control A கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்குவோம் ஓகே சோ இப்போ நம்ம தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு நீங்க ஆல்டர் போங்க ஐட்டம் பாருங்க சோ எல்லா ஐட்டமும் உங்களுக்கு வியூ ஆகும் ஸ்டாக் குரூப் அப்படினா ஸ்டாக் குரூப்பும் உங்களுக்கு வியூ ஆகும் நெக்ஸ்ட் நம்ம purchase voucher போடலாம் so vouchers வந்துருங்க purchase voucher F9 supplier invoice கொடுத்திருக்காங்களா of course G 025 party name Ganapati Enterprise control A கொடுத்து நான் skip பண்ணிடுறேன் இந்த இடத்துல purchase ன்னு செலக்ட் பண்ணிக்கங்க first ஐட்டமே நமக்கு Apple iPhone இல்லையா so எவ்வளவு quantity 10 pieces one each rate வந்து 1,32,000 yeah so second பாத்தீங்கன்னா sewing machine 5 NAS எவ்வளவு one machine பாத்தீங்கன்னா 7,000 okay இது 7,000 third one Dabur honey 4 bottle okay so all rate பாத்தீங்கன்னா 200 one bottle வந்து 200 okay so last vacuum cleaner 10 pieces 5,000 so dry vacuum cleaner 10 pieces 5,000 okay so இப்போ நம்ம 4 items with different tax ஓட போட்டுருக்கோம் இப்போ இந்த கீழ நம்ம tax calculate பண்ணனும் பாத்தீங்கன்னா input first க்கு வந்து Apple iPhone க்கு 18% இல்லையா அப்ப input CGST 9% input SGST 9% okay first finish ஆயிச்சு second electric sewing machine okay so இதுக்கு பாத்தீங்கன்னா 12% இல்லையா so input CGST 6% input SGST 6% அதே மாதிரி Dabur honey 500 gram 5% so input CGST 2.5% input SGST 2.5% the last dry wet vacuum cleaner 28% இல்லையா so input CGST 14% input CGST SGST 14% okay so இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா tax எல்லாம் நம்ம calculate பண்ணியாச்சு so இவங்களுடைய details எல்லாம் சேவ் பண்ணிக்கங்க okay next balance sheet போய் alt F1 கொடுத்தீங்க அப்படினா sundry credits are pending amount காமிக்கும் இன்னும் நம்ம pay பண்ணல next duties and taxesல நமக்கு எவ்வளவு amount ன்னு காமிக்கும் okay so each ஒவ்வொரு step by step அது calculate பண்ணி காமிக்கும் okay input CGST input SGST அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் படி வந்திருக்கு பாத்தீங்களா input CGST 14 அப்புறம் 2.569 அதே மாதிரி SGST okay so இத நம்ம adjust பண்ணும்போது இது ரிலேட்டடா நம்ம பாப்போம் okay next debit note அப்படின்றது of course உங்களுக்கு தெரியும் purchase பண்ணிரணும் இல்லீங்களா அதுல ஏதோ டேமேஜ் ஆன ப்ராடக்ட் அந்த சப்ளையருக்கு திரும்பி நம்ம ரிட்டர்ன் அனுப்புறத எந்த வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணனும் debit note வவுச்சர்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணனும் சரிங்களா சோ இப்போ பாத்தீங்கன்னா return of damaged items to Ganapati Enterprise due to broken off items okay broken ஆயிருக்கு something damage ஆயிருக்கு அதனால அத நம்ம என்ன பண்றோம் Ganapati Enterpriseக்கு அனுப்புறோம் சோ இந்த இடத்துல மொபைல்னு கொடுத்திருக்கீங்களா சோ மொபைல்ல first வந்து 1 pieces வந்து அனுப்புறாங்க அதே மாதிரி vacuum cleanerலயே 1 pieces என்ன பண்றாங்க ரிட்டர்ன் அனுப்புறோம் ஓகே இந்த இடத்துல vouchers எடுத்துக்கங்க அதர் voucherல debit note எடுத்துக்கங்க ஓகே சோ party name Ganapati Enterprise control A கொடுத்து skip பண்ணிறேன் இந்த இடத்துல alt C கொடுத்துட்டு purchase return அப்படினு நீங்க போட்டுக்கங்க ஓகே purchase return அப்படினு நம்ம போட்டுக்கறோம் duties and taxes GST sorry
purchase accounts. Okay, and applicable no goods and select பண்ணி சேவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 pieces நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, ஆப்பிள் ஐஃபோன் 1 piece. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க ஐட்டம் ட்ரை வெட் வேக்யூம் கிளீனரில் 1 piece. ஓகே, ஸோ இப்போ நான் ரிட்டன் அனுப்புனது போக பேலன்ஸ் நம்மளுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் போய் ஸ்டாக் சம்மரி அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸ்டாக் சம்மரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பீசஸ் நம்மள்ட்ட பெண்டிங் இருக்குது அப்படின்னு காமிக்குது. இன்னும் நான் அந்த என்ட்ரி போடலை, அதனால் உங்களுக்கு அந்த இடம் காமிக்கலை. ஓகே, ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல ட்ரை வேக்யூம் கிளீனர் 1 pieces, இதுக்குரிய டேக்ஸையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். அப்போ ஆப்பிள் ஐஃபோன் வந்து 18% இல்லையா, ஸோ 18% சொல்லும்போது இன்புட் சிஜிஎஸ்டி 9%, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி 9%. செகண்ட் ட்ரை வேக்யூம் கிளீனர் 28% இல்லையா, அப்போ சிஜிஎஸ்டி 14%, எஸ்ஜிஎஸ்டி 14%. That's all. Okay, so இதை இப்போ என்ன பண்ணிடுங்க, இப்படியே சேவ் பண்ணிடுங்க. Save it. பேலன்ஸ் ஷீட் போய் பார்த்துடலாம். ஆல்ட் F1 கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் 2,30,680 காமிக்குது இல்லையா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பர்ச்சேஸ்க்கு மட்டும். இப்போ அந்த ப்ராடக்டை நம்ம சேல்ஸ் பண்ணும்போது அந்த அவுட்புட் ஜிஎஸ்டிலேருந்து இன்புட் ஜிஎஸ்டியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சஞ்சய் டெப்டருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் காமிக்குது. இங்கே இருந்தே நம்ம இந்த அமௌண்ட்டு பார்க்கலாம். கோ டு போயிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3Bன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், லோக்கல் பர்ச்சேஸ் டேக்ஸபிள் ஒன்லி பர்ச்சேஸ் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம், சேல்ஸ் எதுவுமே டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணலை. ஸோ டேக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளோ டேக்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2,30,680 rupees. சம்டைம்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வியூ ஆகாமல் இருந்தால் சேஞ்ச் வியூவில் இந்த மெத்தடில் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ சேஞ்ச் வியூவில் போய் நேச்சர் வைஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பேட்டர்னுக்கு மாறிடும். ஓகே, இங்கே என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈச் டேக்ஸும் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் சேல்ஸ். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்டை சுவி அண்ட் கோக்கு சேல்ஸ் பண்ணுறோம். அவங்களும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் டீலர் தான். அதே ஜிஎஸ்டி ஃபார் ஆல் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி தான் அந்த ஐட்டத்துக்கு ரிலேட்டடான ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேட் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது உள்ள ரேட்டை விட சேல்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ரேட் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். தட் இஸ் ட்ரேடிங் இல்லையா. ஸோ அதே மாதிரி குவான்டிட்டி வந்து இப்போ 8 pieces இருக்குது, 9 pieces இருக்குன்னா 9 piecesையும் சேல்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு என்ன ஆர்டர் வருதோ அந்தந்த டேட்டில் தான் அவங்க பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்ஸ் நீங்கள் ஒரே என்ட்ரியாக எல்லா ஐட்டத்தையும் சேல்ஸ் பண்ணுற மாதிரி போட்டாலும் ஓகே தான். ஓகே, இப்போ வவுச்சர்ஸ் போயிருங்க. சேல்ஸ் வவுச்சர், இதில் பார்ட்டி நேம் சுவி அண்ட் கோ, ஆல் கண்ட்ரோல் F என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ சுபியன்கோ அண்டர் சஞ்சய் டெப்டர், நான் வேறு எதுவும் க்ரியேட் பண்ணல, அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேல்ஸும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள், எஸ் அப்ளிகபிள். இந்த இடத்துல நோன் கொடுத்துட்டு இங்கே குட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்களும் மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம் பார்க்கலாம். ஆப்பிள் ஐஃபோன் ஃபர்ஸ்ட் ஐட்டம் இல்லையா, 9 pieces இருக்குது. ஆனால் நம்ம 8 pieces தான் சேல்ஸ் பண்ணுறோம். 1,32,000க்கு பர்ச்சேஸ் பண்ணி 1,39,000க்கு சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே, செகண்ட் sewing machine, electric sewing machine 5 hours. அதில் 5 hoursையும் நம்ம இது பண்ணுறோம். 8,500 நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாபர் ஹனி 500. சேம் 4 பாட்டில் இருக்குது. 4 பாட்டில்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதில் 400 இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து 800. ஓகே, ஸோ எவ்வளோ போட்டுக்கிறீங்க, 800 அப்படின்னு போட்டுக்கோங்க. அதை என்ட்ரி பண்ண மறந்துட்டேன். 400 வந்து பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். சாரி, 200. ஓகே, தட்ஸ் கரெக்ட். இந்த இடத்துல 400. ஓகே, 200 பர்ச்சேஸ் பண்ணி 400க்கு சேல்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ட்ரை வெட் வேக்யூம் கிளீனரில் 8 pieces இருக்குது, சாரி 9 இருக்குது, 8 pieces தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 6,500. ஓகே,
adjustment voucher போடலாம். ஸோ voucher போயிருங்க. F7 journal voucher. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம 9% போட்டுருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அவுட்புட் CGST 9, அதில் அமௌண்ட் காமிக்குது, அதை அப்படியே நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். 590 again D கொடுத்துக்கங்க. ஓகே, ஸோ சேம் அவுட்புட் CGST. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SGST இல்லையா? SGST the same amounts. ஓகே, 112,590. 2 input. ஓகே, input CGST 9 எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா input CGST 6,300. சாரி, இன்புட் CGST பார்த்தீங்கன்னா 9% கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ நான் இங்கே நோட் பண்ணி வச்சுட்டு டைப் பண்ணுறேன். 1,69,20. ஓகே, ஸோ இந்த இடத்துல இங்கே 0 காமிக்கும் பாருங்களேன், அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த அமௌண்ட் கரெக்ட். இப்போ நான் வேறு அமௌண்ட் போடும்போது இங்கே எனக்கு பேலன்ஸ் காமிச்சிச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் SGST இல்லையா? SGST 9%. ஓகே, 9%. அதுவுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும், இந்த சேம் அமௌண்ட்டு தான், மேலே உள்ளது தான். ஒன்ஸ் நீங்கள் ஒரு இடத்துக்கு போட்டுட்டிங்கன்னா அதே அமௌண்ட்டு தான் அங்கேயும் அப்ளை ஆகும். அண்ட் கிரெடிட்டில் GST பேயபிள் அப்படின்ற லெட்ஜர் க்ரியேட் பண்ணோம். ஸோ நான் Alt C கொடுத்துட்டு GST பேயபிள் அண்டர் கரண்ட் லயபிலிட்டிஸ் இல்லையா? ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 11,340 rupees. ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிளியர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த இடத்துல பேலன்ஸ் ஷீட்டில் ஒருக்கா செக் பண்ணிடுவோம். எவ்வளோ இருக்குது, 16,060 rupees. இப்போ நான் இதை என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போய் பார்த்தீங்க அப்படின்னா 16,000லேருந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா, 4,000 மட்டும்தான் இருக்குது டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில். அந்த அமௌண்ட்டு இருக்குது பாருங்களேன், அது என்ன ஆயிடுச்சு, GST பேயபிளுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கும் நம்ம அட்ஜஸ்டபிள் என்ட்ரி போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன என்ட்ரிக்கு போடலாம், 6க்கு போடலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அவுட்புட் CGST 6%. எவ்வளோ, 22,550. அதே மாதிரி டிஆர்னு மாற்றிக்கங்க. அவுட்புட் SGST 6%. ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் அதே அமௌண்ட் தான், 2,550. கிரெடிட் 2ல் இன்புட்ஸ். ஓகே, இன்புட் CGST 6%. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் CGST 6% 2,100. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்புட் SGSTக்கு போடுங்க. 2,100. ரிமைனிங் வந்து GST பேயபிளில் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம again செக் பண்ணலாம். 4,000 சம்திங் இருந்ததா, இப்போ Alt Fன்னு கொடுக்குறேன். அந்த 4,000லேருந்து again வந்து அந்த ரிமைனிங் அமௌண்ட் இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஸோ டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் உள்ளது 3,820. இதை நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பர்சன்டேஜாக குறையுது பார்த்தீங்களா, 9% கிடையாது, அதே மாதிரி 6% கிடையாது. ரிமைனிங் உள்ளது 14 and 2.5% தான். ரொம்பவே சிம்பிள். ஒரு பேட்டர்ன் நீங்கள் வந்து பிடிச்சிட்டிங்க டெக்னிக் அப்படின்னா, சேம் டெக்னிக் ஃபார் ஆல் வவுச்சர்ஸ். ஓகே, அதே மாதிரி எஸ்கேப் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் SGST 2.5. ஓகே, அவுட்புட் CGST 2.5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 rupees. அதே மாதிரி டிஆர் மாற்றிக்கோங்க. அவுட்புட் SGST CGST போட்டாச்சு. அவுட்புட் SGST 2.5, அதுவும் 40. 2 சம்டைம்ஸ் உங்களுக்கு டெட்டார் கிரெடிட்டார் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா F12 கொடுத்துட்டு இந்த இடத்துல நோ கொடுத்துட்டிங்கன்னா by 2ன்னு வரும். அப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சில பேருக்கு சில மெத்தட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ டெப்டார் கிரெடிட்டார் வேணும்னா அது எஸ் கொடுங்க, வேண்டாம் by 2 தான் வேணும்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 2 கொடுக்குறேன். 2 கொடுத்துட்டு இன்புட் CGST 2.5. ஓகே, இன்புட் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 rupees. எவ்வளவு, 20 rupees. அதே மாதிரி இன்புட் SGST எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5, அதுவும் 20 rupees. ரிமைனிங் வந்து எங்கே ஆட் ஆகுது, GST பேயபிள். எவ்வளோ அமௌண்ட், 40 rupees ஒன்லி. ஸோ இங்கே பாருங்கள், எகெயின் நீங்கள் போயிட்டு பேலன்ஸ் ஷீட் பாருங்கள், Alt Fன்னு கொடுங்க. இந்த இடத்துல 3780. ஸோ அந்த 40 rupees இங்கே ஆட் ஆயிருச்சு. ஓகே,
and last output CGST 14 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8190. அதே மாதிரி திரும்ப பை மாற்றிட்டு அவுட்புட் SGST 14 8190 to input CGST 14 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6300. ஓகே, அதே மாதிரி இன்புட் SGST 14 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6300 and GST payable remaining amount 3780. பாருங்களேன், இப்போ ரிமைனிங் அவ்வளோதான் இருக்கும், 3780 தான் இருக்குது இங்கே பார்த்தீங்களா. ஸோ அந்த 14%க்கு மட்டும். இப்போ நான் அதையும் போட்டு என்ட்ரி தட்டினோன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த அமௌண்ட்டெல்லாம் எங்கே மூவ் ஆகிருக்கும், நம்மளுக்கு ஜிஎஸ்டி பேயபிளில் மொத்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த வவுச்சர் எஃப்ஐ மூலமாக எஃப்ஐ மீன்ஸ் பேமெண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறோம். ஸோ ஜிஎஸ்டி பேயபிள் போட்ட உடனே உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் காமிக்கும். 16,060 ருபீஸை டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போய் பாருங்கள், ஆல் F1 கொடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் அண்ட் ஜிஎஸ்டி பேயபிள் அமௌண்ட்டும் இருக்காது. ஓகே.